வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜயை தோற்கடிக்க திமுக என்னவெல்லாம் செய்தது என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதாவது விஜய் தொகுதியில் விடியல் டோக்கன் என்ற தலைப்பிட்டு அந்த வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 23 டு மே 4 நான் எந்த வீடியோவும் வெளியிடல. பல நண்பர்கள் நம்முடைய வாசகர்கள் எல்லாம் கேட்டாங்க, என்ன சார் இவ்வளவு முக்கியமான காலகட்டத்தில் நீ ஒரு வீடியோவும் வெளியிடவில்லையே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. தேர்தல் முடிந்து விட்டது. இனி ஒவ்வொருவரும் அவரவரது விருப்பத்தை போல இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும், இவர்கள் வாக்கு இவர்கள் அள்ளுவார்கள், இவர்கள் வாக்கு இவர்கள் பிரிப்பார்கள் என்று அவர்களுடைய அனுமானங்களை ஒரு பொது விஷயமாக அதை மாற்றி மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த குழப்பத்தை நாமும் ஏற்படுத்த வேண்டாம் என்று இந்த தேர்தல் சம்பந்தமாக, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. அந்த ஓட்டு இன்னாருக்கு தான் போயிருக்கும், அந்த மிஷின்ல இந்த பட்டனை தான் அழுத்தியிருப்பார்கள் என்றெல்லாம் நாம் ஏன் ஜோசியம் சொல்ல வேண்டும் என்று நான் அமைதியாக இருந்து விட்டேன். மே 4 தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு. இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட இன்று இரவு நிலவரப்படி 107 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் முன்னிலையில் இருக்காரு. வெற்றி பிளஸ் முன்னிலை எல்லாம் சேர்த்து 107 தொகுதிகள். இன்னும் 10 இடங்கள் 234 தொகுதியில 117 118 இடங்கள் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில இன்னும் 10-11 இடங்கள் விஜய்க்கு தேவை. அதை யார் அளிப்பார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு முன்பாக 1967 இந்தியாவிலேயே முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறது என்றால் அது 1967 அண்ணா நிகழ்த்திய ஒரு முக்கியமான அரசியல் மாற்றம். அதன் பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 1972 திமுக இரண்டாக உடைந்து அதிமுக உருவாகி 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார். விஜய் இந்த ரெண்டு விஷயத்தான் சொன்னார். 1967 1977 வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்று விஜய் அடிக்கடி சொல்லி வந்தார். இவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு, இவர் மக்களை சந்திக்கிறாரா, என்ன பண்றாரு என்று விஜயின் ஆரம்பம் முதல் விஜயை மிக கடுமையாக திமுக விமர்சித்து வந்தது. திமுகவிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் இவர்கள் ஒரு பக்கம் என்றால், திமுகவில் நிர்வாகிகளாக இல்லாமல் அதே நேரம் திமுக அபிமானிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை, வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் மருத்துவர்களாக இருக்கட்டும், இப்படி சமூகத்துல வெவ்வேறு ஸ்தானங்கள்ல இருக்கிற பல்வேறு ஆளுமைகளும் விஜயை மிக கடுமையாக விமர்சிச்சாங்க. இதுவே குறிப்பாக செப்டம்பர் 7 2025 அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீதான அவதூறுகளும் விஜய் மீதான அட்டாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் மிக வெளிப்படையாக ஆர்கனைஸ் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் விஜய் கிட்டத்தட்ட 2 மாதம் அரசியலுக்கே வராம, அரசியல் நிகழ்ச்சிகளிலே எந்த பங்கும் எடுக்காம அவர் வீட்டிலேயே இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் விஜயெல்லாம் இனிமேல் ஒன்றும் கிடையாது என்றெல்லாம் திமுகவின் ஊடகர்கள் திரும்ப திரும்ப பேசி அவர்கள் விஜயை எதிர்த்தே அவர்கள் விஜயை ஆளாக்கி விட்டார்கள் என்ற ஒரு கருத்து அப்போது சில ஊடகங்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் விஜயை ஆதரித்தாலே, இந்த விஷயத்தை சொன்னாலே அவர்கள் கேலிக்கு ஆளாக்கப்படுவதும் அவர்கள் கிண்டலுக்கு ஆளாக்கப்படுவதும் ஒரு ஃபேஷனாகவே இந்த 8 மாதங்களில் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இன்றைய தேர்தல் முடிவுகள் 1967 அண்ணா ஆரம்பித்த திராவிட கட்சிகளின் ஆட்சியை இந்த 2021 2026 திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் செயல்பட்டிருக்கிறது. அதன் விளைவுதான் இந்த முடிவு என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறார். அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றெல்லாம் அடுத்த கேள்வி. ஏனென்றால் இங்கிருந்த திமுக அதிமுக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு விஜய் கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலினையே தோற்கடித்த VS பாபு ஏற்கனவே திமுகவில் இருந்தவர் தான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிற செங்கோட்டையன் 3-4 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்தவர் தான். இப்படிப்பட்ட நிலையில் திமுக அதிமுக இரண்டும் சேர்ந்த கலவையாக இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி இருக்குமானால் மக்கள் அதற்கும் சரியான பாடத்தை அடுத்த தேர்தலில் கொடுப்பார்கள். இன்றைய நிலையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தமிழ்நாட்டு மக்களால் தனிப்பெரும் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திராவிட முன்னேற்ற கழகம்
தன்னுடைய கட்சி அளவிலே மிகப்பெரிய சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் ஒரு காலகட்டத்திலும் இருக்கிறது என்பதையும் பத்திரிகை நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளிடம் இன்றைக்கே இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். திமுக எப்படி இதை கையாள்கிறது, அதிமுக இதை எப்படி கையாள்கிறது என்பதை பொறுத்து அரசியலின் அடுத்தடுத்த கட்டங்கள் மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.